திருச்செந்தூர் முருகன் திருத்தால் பணிந்து நம்மை எல்லாம் வழி நடத்தி பெரிய யஜ்ஞத்தை இங்கே ஆக்கி செய்யவென்று வந்தொன்று முன் ஆணையிட்டு எங்களை எல்லாம் வளர்த்தி நடத்தி சென்று கொண்டிருக்கின்ற சோமசுந்தர பங்களாய் அவர்களே, அவருடைய அன்னை சம்பந்த பங்களாய் அவர்களே, நம்மை எல்லாம் சத்தத்தினங்களாக இங்கே கண்ணகத்தை ஒடுக்கி திருவர்களை மாறி வழங்கும் முகமாக மந்திர உற்சாரங்கள் எல்லாம் இங்கே ஒழிக்க செய்து அனைவருடைய திருவுள்ளத்தையும் கண்ணீரத்தி திருவருளை பிரகாசி செய்து கொண்டு இங்கே அமர்ந்திருக்கின்ற இரத்தின திருச்சையா பெற்றோர் இரத்தின ஸ்ரீ கணேசன் ஐயா அருள் திருத்தாளர் பணிந்து இங்கே எம்முடன் துணையாக நின்று எங்களுடைய கிரியவாசல் எல்லாத்தையும் இங்கே ஒற்றுமையாகவும் பக்திபூர்வம் செய்து அமர்ந்திருக்கின்ற வீரசிங்க குருக்கள் ஐயா அவர்களே, ராஜேஸ்வரன் குருக்கள் ஐயா அவர்களே, முகராஜா குருக்கள் ஐயா அவர்களே, கேசவன் குருக்கள் ஐயா அவர்களே, சண்முகராஜா குருக்கள் ஐயா அவர்களே, குருகுருடைய திருத்தால் படைத்து இங்கே சாதகத்திற்கு உதவி சாதகமாக இருந்து வேதங்கள் எல்லாத்தையும் பாராயணம் பண்ணி இங்கே ஒரு மான் குழந்தை குறித்து எப்படி தருகின்றதோ அதுபோல தன்னுடைய ஒரு இசையையும் பாலத்தையும் அங்கே அமர்த்தி இங்கே வேதத்தை ஒழித்த சுந்தர குருக்கள் சந்திரன் அவர்களே மற்றும் நமக்கெல்லாம் நல்ல விதமாக ஒத்துழைத்து இங்கே சகல விதமான உதவிகளும் புரிந்த அனைத்து உதயகாரர்களும் புகழுடைய பக்த அடியார்களும் இங்கே திருப்புகழ் உதவிகள் சபையை கிரிகொண்டாட்டியவர்கள் அனைவருக்கும் இங்கே மாலைகள் பூக்கள் பூ மாலைகள் எல்லாம் இறைவருக்கு சமர்ப்பித்து இங்கே ஒளியை இங்கே அனைவருக்கும் தர்க்கமாக ஒழித்துக் கொள்கிற ஒளி அமைப்பாளர்களுக்கும் இங்கே மங்கள இசை குழுவினர் மந்தமூர்த்தி அவர்கள் எங்களுக்கு நேராக இங்கே இருந்து நாங்கள் சொல்வதெல்லாத்தையும் கேட்டு தன்னுடைய இசையையும் இறைவருக்கு சமர்ப்பித்து இங்கே அமர்ந்திருக்கின்ற மந்தமூர்த்தி மங்கள வார்த்தை குழுவினர்களுக்கும் எல்லாம் 10 தினங்களாக இங்கே ஆதரித்து உபசாரம் செய்து எங்களுடைய இல்லம் போல இங்கே நடத்தி இன்னும் முருகப்பெருமானுடைய இந்த ஆலயத்தை விட்டு செல்வதை இன்று நினைக்க எங்களுக்கு ஒரு மனம் ஒரு கலவாக இருக்கின்றன. அந்த எங்களுடைய இல்லம் போல முருகப்பெருமான இந்த ஆலயத்தை விட்டு செல்லும் பொழுது மனம் பட்டம் வந்திருக்கின்றன. அதற்கு நாங்கள் எங்களை எல்லாம் உபசாரம் செய்த எங்களை எல்லாத்தையும் நல்ல வழி நடத்தி எந்த ஒரு குறை இல்லாமல் சோமசுந்தர ஐயாவுடைய பாதையவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இந்த நல்ல ஆசைகளை தெரிவித்துக் கொண்டு இந்த யஜ்ஞத்திலே இங்கே பலவிதமான உதவிகள் புரிந்த அனைவருக்கும் முருகப்பெருமான் நல்ல திருவருளை மாறி வழங்க வேண்டும் என்று நல்ல ஆசையையும் அவர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எம்பெருமானுடைய கும்பாபிஷேகம் நிறைவு பெற்று எம்பெருமான் நித்திய உற்சவத்தை நிறைவு செய்து கொண்டு இங்கே அஸ்வமேத மகாஜாகசாந்தி இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து மயூர ஜாகத்தையும் முருகப்பெருமான் நிறைவு செய்து இப்பொழுது புத்திரகாமீச்சி ஜாகத்தை இங்கே நடத்தி இருக்கின்றான் எம்பெருமான். ஏனென்றால் இங்கு பாருங்கள் எப்படியெல்லாம் கைவுமை இருக்கின்றன. மன்மத வருஷம் வசந்த கிருகன் சொல்லப்படுகின்ற வைகாசி மாதம், இன்றைய தினம் விசாக நட்சத்திரம், முருகனுக்கு உகந்த மாதமாக விளங்குகின்ற மன்மதன் என்றால் அளவுள்ளவன். முருகப்பெருமான் அளவுள்ளவன். அவனுக்கு அளவுக்கு ஒப்பாதைக்கு யாரும் இருக்கின்றார்கள். அது அந்த மன்மத வருஷத்திலே இந்த வைகாசி என்றாலே எல்லாம் பழைத்து குளிக்கின்ற காலம். சகல விதமான பல வகைகளுக்கெல்லாம் மரங்கள் எல்லாம் முழுமையாக இருக்கும் குறிப்பிட்டிடும். அதுபோல அந்த மாதத்திலே வணக்கம் இல்லாத ஒரு நாமம் வம்ச விருத்திகராயினான. எங்களுடைய வம்சத்தை விருத்தி செய்வன் முருகப்பெருமான். நாங்கள் சந்ததியாக வாழ ஆழம் எழுது போல் இங்கே நாங்கள் அருள்போல் வேரூன்றி வாழ்வதற்கு துணை புரிபவன் முருகப்பெருமான். அந்த யஜ்ஞத்தை இந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் செய்தது மிக ஒரு சிறப்பான அம்சமாக அமைகின்றன. இந்த யஜ்ஞங்களாக நியாயவான்களாக வாழ வேண்டும். நல்ல விதமான பிள்ளை செல்வங்களை பெற்று இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்று நாங்கள் எண்ணம் கொண்டிருக்கின்றோம். அங்கே முருக சக்கரவர்த்தி
புத்திரன் பாக்கியத்திற்காக அங்கே சோமஸ்கந்தமூர்த்தியை பிரதிஷ்டை செய்து அங்கே புத்திர பாக்கியத்தை பெற்றிருக்கின்றான். அங்கே பார்வதி பரமேஸ்வரனாக நடுவிலே முருகப்பெருமான் உதித்தவர்களால் சோமஸ்கந்த மூர்த்தியை அங்கே வழிபாடு செய்து அங்கே புத்திர பாக்கியத்தை பெற்றிருக்கின்ற என்பதை அங்கே புராணங்கள் கூறுகின்றன. அதற்கு நாங்கள் முருகப்பெருமானை இங்கே 10 தினங்கள் ஆராதனை பண்ணி நாங்கள் எம்பெருமானை வழிபாடு செய்திருக்கின்றோம். பிரம்மமா இந்த சோதை பிளந்ததோர் வேணியாக கருணை முகங்களாலும் கரங்கள் 12 கொன்றேன். அதுக்கு முருகன் வந்தான் உதித்தன உலகம் எல்லாம். அங்கே முருகப்பெருமான் உதித்தன அங்க உலகம் எல்லாம் மறந்தன. அப்படி எம்பெருமானது எண்ணத்திலே முருகப்பெருமான் இங்கே ஒரு பெரிய ஒரு காட்சியாக அமைந்திருக்கின்றான். அனைவருடைய விதைகளையும் தீர்த்து நல்லொரு விதமான சிறுவர்களை முருகப்பெருமான் வழங்குவான் ஐயம் இல்லாமல் இன்றைய தினம் அனைவருக்கும் எம்பெருமானுடைய ஆசி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு எம்பெருமானுடைய இந்த ஆலயம் மென்மேலும் வளர வேண்டும். எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு எல்லாம் எம்பெருமான் எல்லா திருவருளை வாகை வழங்குவான் என்று பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு எம்பெருமானுடைய திருவருளானது அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த காலத்திலே இந்த எண்ணத்தை செய்த அனைத்து விதமான உதவி செய்த அனைவருக்கும் எம்பெருமானுடைய திருவருள் கிடைக்க வேண்டும். கரியறிய வல்லாட்டியவர்கள் பணம் உதவி செய்தவர்கள் அனைவருக்கும் எம்பெருமானுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு எங்கிருந்து இங்கே முருகப்பெருமானுக்கு இங்கே வந்தீர்களோ ஐயமில்லாமல் அவருடைய வாக்கு அனைவருடைய குறைகள் எல்லாம் தீர்த்து எம்பெருமான் நல்ல திருவருளை வாரி வழங்குவான் ஐயமில்லாமல் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு மன்மதவரிடம் வைகாசி மாதம் முருகப்பெருமானுடைய விசால நட்சத்திரமாகி அமர்ந்திருக்கின்றார்கள். இதெல்லாம் முருகப்பெருமானுடைய சங்கல்பமாக தான் நாங்கள் இருக்க வேண்டும். இதெல்லாம் எப்பொழுதோ முடிந்த முடிவுகள் நாங்கள் இங்கே நினைத்து உருவாக்குவதில்லை. ஏனென்றால் எங்கள் குருக்கையாளர் சொல்வார்கள் கும்பாபிஷேகம் முடிந்து நாங்கள் 6 தினம் இங்கே ஒரு மகாஜாலத்தை செய்து அதுக்கு பிறகாக இங்கே மகோற்சவத்தை நாங்கள் ஆரம்பிப்போம் என்று அவருடைய எண்ணம். அந்த எண்ணத்துக்கு அங்கே முருகப்பெருமான் திருமலையில் பாருங்கள். ஏனென்றால் நாங்கள் நித்திய பூஜை குறைகள் தீர்ப்பது மகோற்சவம், மகோற்சவனுடைய குறையை தீர்ப்பது கும்பாபிஷேகம். இந்த கும்பாபிஷேகனுடைய பெரிய தன்மையுடைய இந்த பெரிய மகாஜாலம் நீங்கள் பார்த்தீர்கள். 10 தினங்களில் இந்த அக்னியை போட்டு நாங்கள் வழிபட்டு அங்கே ஆராதனை பண்ணுவோம். சகல விதமான பொருட்களும் அங்கே வழிபாடு ஏற்றப்படுகின்றன. இதற்கு ஒரு குறைவோ ஒரு இழப்பு இல்லாமல் அங்கே அமைகின்றன. ஏனென்றால் இந்த மக்கள் இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்று ஐயாவுடைய விருப்பத்தின்படி இங்கே எத்தனை நடைபெறுகின்றன. இந்த மகாரித்னம் எல்லாம் குறைந்து கலியினுடைய ஆதிக்கம் அங்கே விழுந்து கொண்டு செல்கின்ற வேளையிலே இந்த ரெட்டு நடைபெறுகின்றது என்றால் இந்த மக்கள் இந்த மண் செய்த புண்ணியமாகத்தான் அமைகிறது. ஏனென்றால் நாங்கள் பார்த்தோம் என்றால் கிரியவாங்கள் எல்லாம் குறைந்து ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் ஆடம்பரத்திலே நாங்கள் ஈடுபடுவோம் என்றால் கலியினுடைய தன்மை அங்கே பெருகி கொண்டு செல்கின்றன. இப்படியான யக்னங்கள் எல்லாம் அந்த கலி தாங்காது. ஏனென்றால் பக்தி அங்கே ஊழியம், இவருடைய சக்தி அங்கே ஊழியம் என்பதை இணைக்க கலிவனுடைய கண்ணர் கூட வேண்டும் என்றால் அங்கே ஆடம்பரமான வாழ்க்கை அமைய வேண்டும். இறைவனுடைய தன்மையை எல்லாம் அங்கே புரிய வேண்டும். ஆனால் இறைவன் அங்கே மறைந்து விட மாட்டான். இறைவன் எங்கிருந்தாலும் கண்ணை நாடி வருகின்றவருக்கு அங்கே அருளை படைத்துக் கொண்டிருப்பான். ஏனென்றால் 4 யுகத்தையும் படைத்தவன் இறைவன். அந்த நல்ல யுகங்களிலே இந்த கலியுடைய யுகத்திலே இந்த உலகம் அழிய வேண்டுமென்றது இறைவனுடைய ஐயம். அதுக்கு அந்த கலி தன்னுடைய வேலையை செய்து கொண்டுதான் இருக்கும். இப்படியான யக்னங்கள் எல்லாம் சில இடங்களில் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கும். அங்கே நாங்கள் இருந்து இந்த கலியிலே இப்படியான தன்மையை நாங்கள் செய்வோம் என்ற ஒரு புண்ணியத்தை பாக்கியத்தை பெறுகின்ற ஒரு புண்ணியவான்களாக நாங்கள் அங்கே இருக்கின்றோம். ஏனென்றால் இப்படியான கலியிலே இப்படியான யக்னத்தை நாங்கள் செய்வோம் என்றால் அது ஒரு பெரிய பாக்கியம். ஏனென்றால் கலியை கண்டு வெறுங்கோடியவர்கள்லாம் கணக்கு தர்ம மகாபாரதத்திலே பார்த்தீங்கன்னா கலிபரக்க போன்று கிருஷ்ண பகவான் அங்கே மறைகின்றார். தர்மங்கள் எல்லாம் அங்கே இறைவனிடம் செய்வதற்காக இருக்கின்றார் என்ற கலியட்டால் நாங்கள் நல்ல விதமான ஆட்சி செய்யலாம். அதற்கு அனைவரும் இப்பொழுது படைத்திருப்பீர்கள். அனைவருக்கும் எம்பெருமானுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று ஐயமில்லாமல் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு வான்முகில் வல்லாதிரிய வழிமரம் சிறக்க மன்னன் போல்முறை அரசு செய்த குறைவில்லாத உயிர்கள் வாழ்க. நான்மறை அரங்கலோங்க நட்டவன் வேற்றி மல்க. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமில்லாம இன்பமே சூழலோ